விசுவாசத்தோடு கூட இருந்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நிச்சயமா உங்கள் ஜெபத்திற்கேற்ற பதிலை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தின போது கூட, அவர் காயப்பட்டு முள்முடி தாங்கின போது கூட, இதோ தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரு. தேவ பிள்ளைகளே, அவர் தாகத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக நீங்க உபவாசத்தோடு அப்பாவுக்கு முன்பாக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற எபினேசரே, நீர் என்னோடு கூட இருங்கப்பா, நீர் என் பட்சத்தில் இரு ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக இருங்கப்பா, நீரே எனக்கு எல்லாமுமா இருந்தா போதும் ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கையில நான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு உமக்காய் சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடிவெடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். சோதனை காலத்திலே தப்புவிக்கும்படி